வார்த்தையை நாம் கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 4வது வசனத்தினுடைய 2வது பகுதியை வாசிக்கலாம். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அந்த வார்த்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கு. பாடலும் பாடினோம். கர்த்தர் தாம் செய்ய நினைத்ததை அவர் நிறைவேற்றுவார், ஒருவரும் அவரை தடை செய்ய முடியாது. இந்த காரியமும் அதுதான், அவர் வருவார். இதோ உங்கள் தேவன் வந்து நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார். கண்களை மூடி கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்த்துவோம். ஒரு விசேஷ நாளாக இந்த நாள் காணப்படுகிறபடினாலே, எந்த நாள், எதற்காக இந்த நாள் தெரிந்து கொள்ளப்பட்டது என்றதை உணர்ந்தவர்களாக நம்ம இந்த செய்தியை கேட்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தர்மையான கர்த்தாவே, நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளையும் உண்டு பண்ணின கர்த்தர், அந்த நாளில் நாங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாய் ஆண்டவரை நாங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறீர். தேவருடைய சமூகத்தில் நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்புகிறபடினாலே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற இந்த பாக்கியத்திற்காகவும் ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா சீருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளிலும் எச்சரிப்பாகவும் ஆறுதலாகவும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான இந்த வேத வசனத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். தியானித்து பார்க்கும் பொழுது எங்களோடு கூட பேசுவீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம், அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தேவன் வருவார், தாம் சொன்னதை செய்வார். அதுதான் இந்த தலைப்பு, செய்தியினுடைய தலைப்பு. தேவன் வருவார், தாம் சொன்னதை செய்வார். God will come and do what he said. இந்த வசனத்தில் 3 முக்கியமான காரியங்கள் அடங்கியிருக்கு. ஒன்று, தேவன் வருவார், உங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டுவார். 2வதாக, தேவன் வருவார், உங்கள் சத்துருக்களுக்கு பதிலளிப்பார். 3வதாக, தேவன் வருவார், உங்களை ரட்சிப்பார். எல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடியதான காரியங்களாக காணப்படுது. இப்படி தான் நீங்கள் வேதம் கர்த்தருடைய வருகையை குறித்து பேசும்பொழுது 2 உதாரணங்களை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. உங்களுக்கு தெரியும், அது ஒன்று நோவாவின் காலத்தில் நடந்ததான ஒன்று, இன்னொன்று லோத்தின் காலத்தில் நடந்தது. அந்த 2 சம்பவத்திலுமே ஒரே நேரத்தில் இந்த காரியங்கள் நடக்கும். கர்த்தர் நீதியை சரிகட்டி பதிலளித்து தம்மை விசுவாசித்ததான ஜனங்களை ஆண்டவர் ரட்சித்ததான அந்த காரியத்தை ஒரே நேரத்தில் நடந்ததை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ தனித்தனி சம்பவங்கள் அல்ல. இந்த வார்த்தையும் கர்த்தர் திரும்ப வரும்பொழுது அப்படி தான் நடக்கப் போகிறது என்று. சரி, தேவன் வருவார், தாம் சொன்னதை செய்வார் என்று ஒரு தலைப்பை கொடுக்கும் பொழுது என்னுடைய கேள்வி, தேவன் வந்தாரா வருவாரா? வந்தாரா வருவாரா? இந்த நாள் கிறிஸ்மஸ் செய்தி, கிறிஸ்மஸை நினைவு கூற வேண்டும் அப்படின்ட்டு நம்ம கூடியிருக்கிறோம் இல்லையா? அப்போ அவர் வரலை அப்படின்னு சொன்னால் அந்த நாளே தேவையில்லைல்ல. கிறிஸ்து பிறப்பின் நாளை நம்ம நினைவு கூற வேண்டியதான அவசியமே இல்லை. அப்போ கேள்வி, வந்தாரா வருவாரா? இந்த வசனம் வருவார் அப்படின்னு சொல்லுதே, வந்து உங்களை ரட்சிப்பார் என்று. அப்போ உண்மைதான். உண்மையான கிறிஸ்தவத்திற்கும் யூத மார்க்கத்திற்கும் அநேக வித்தியாசங்கள் காணப்படுது. அதாவது விசுவாசத்தின் அடிப்படையில், நம்பிக்கையின் அடிப்படையில் காணப்பட்டாலும் முக்கியமான ஒரு டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய இரட்சகர், நாயகர், தங்களுடைய தேவன் தங்களை ரட்சிக்க இனிதான் வருவார் அப்படின்னு சொல்லி அவர்கள் காத்திருக்கிறார்கள். வந்ததாக அவர்கள் இன்னும் நம்பவில்லை. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்களே அப்படி சொல்கிறோம். உண்மையான கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னால், உண்மையான கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தேவன், தங்களுடைய ஆத்துமாவினுடைய நாயகர், அவர் ஒரு நாள் இந்த பூமியிலே தங்களை ரட்சிக்கிறதற்கு வந்தார். இனியும் ஒரு முறை என்ன பண்ண போகிறாரு? வரப்போகிறார். இதுதான் பெரிய வித்தியாசம். அவர்கள் ஒரே தேவனை தான் ஆராதிக்கிறோம். அவர்கள் இன்னும் அந்த தேவன் யார் என்று அறியாதிருக்கிறார்கள். உண்மையான கிறிஸ்தவர்களோ அந்த தேவன் இன்னார் என்று அறிந்து விசுவாசித்து அவருக்காய் காத்திருக்கிறார்கள். அப்போ ரட்சிக்க வந்தவரை விசுவாசிக்கிறோம், நம் ரட்சிப்பு நிறைவேற மீண்டும் வருவார் என காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த முக்கியமான இந்த நாள் கிறிஸ்மஸ் நம்ம நினைவு கூறுகிறோம். அதாவது கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறுகிறோம் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா, எங்கள் தேவன் இந்த பூமியிலே ஒரு நாள் தன்னுடைய வாக்கு தத்தத்தின்படி வந்தார், நாங்கள் காத்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையின்படியே காத்திருக்கிறோம். ஒரு நாள் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற
உங்களை ரட்சிப்பார் அப்படி சொல்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், வந்ததை நீங்கள் நம்பி விசுவாசித்து காத்திருக்கிறீர்கள் அல்லவா, அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு அல்லது நிறைவேற்றுவதற்கு அவர் திரும்பவும் வருவார் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். சரி, தங்கள் ரட்சிப்பு நிறைவேற காத்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் எப்படி வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? ஒரு அழைப்பு நமக்கு கிடைச்சது, அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்தபடினால்தான் நம்ம யாரு? தேவ பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்கள். அப்போ இந்த நாளில் அழைக்கப்பட்டு அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறவர்களுக்கு என்ன அழைப்பு அல்லது எதிர்பார்ப்பு காணப்படுகிறது அப்படின்னு சொன்னால், பிலிப்பியர் 2:12 இப்படி வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2:12, ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்போதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பவுல் அப்போஸ்தலன் தான் சுவிசேஷத்தை சொல்லி கட்டி எழுப்பினதான அந்த சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை வேதத்தில் காணப்படுகிறபடினாலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, எல்லா சபைகளுக்கும் சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் காணப்படுது. பவுல் சொல்லும்போது இப்படி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு எல்லா காரியங்களையும் கற்றுக் கொடுத்து கர்த்தருக்குள்ளே விசுவாசமாக கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு, உங்களோடைய என்னால் இருக்க முடியல, அடுத்த இடங்களுக்கு நான் கடந்து செல்ல வேண்டும் என்னுடைய பணியின் நிமித்தமாக என்று அவர் சென்று கொண்டிருக்கும் பொழுது நடுவில் அவர் எழுதுகிறதான நிருபந்தான். அந்த நிருபத்தில் காணப்படுற வார்த்தை, எனக்கு பிரியமானவர்களே, அருமையானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடி. அர்த்தம் என்ன? நான் அருகிலே காணப்படும் போதெல்லாம் என்ன பண்ணுறீங்க? நீங்கள் பயபக்தியாக காணப்படுறீங்க, கீழ்ப்படுகிறீங்க. எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது நீங்கள் கீழ்ப்படுகிறதை பார்க்கிறேன், எனக்கு சந்தோஷம். ஆனால் நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் கூட இல்லைன்னா என்ன பண்ணுமா? அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. ஆமாம், நம்முடைய ஆண்டவர் மனிதனாக நம்ம மத்தியில் இந்த இடத்துல உட்கார்ந்தார்னா அவருக்கு நல்ல ஒரு சீட்டை போட்டு என்ன பண்ணுவோம்? ஒரு மேன்மையான ஒரு இடத்தை கொடுப்போம் இல்லையா? கொடுத்து அவர் இருக்கிறாருன்னா பயந்து கீழ்ப்படியுமா? கீழ்ப்படிய மாட்டோமா? கீழ்ப்படியும். நம்ம வீட்டுக்குள்ளார ஆண்டவர் இருந்தார்னா எப்படி கீழ்ப்படிவோம்? ஆனால் அவரோ ஊமையாக வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஆயத்தப்படுத்தி விட்டு புறதேசத்திற்கு ஒரு மனிதன் போவதை போல அவர் என்ன பண்ணாராம்? நம்ம மத்தியில் ஒரு மனிதனாக காணப்படாதபடிக்கு அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவர் போயிருக்கிறார். அதுதான் பரமேறி போனார் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் அதுதான். அதனால் அவர் இங்கே பூமியில் இல்லை என்ற அர்த்தம் அல்ல, ஆனால் மனிதனாக இந்த பூமியில் நீங்கள் அவரை பார்க்கலை. அப்போ மனிதனாக நம்ம அவரை பார்த்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் கீழ்ப்படிவோம். இந்த வார்த்தையை, பவுல் பேசின வார்த்தையை நீங்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேசினா எப்படி இருக்குன்றதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அவர் சொல்கிறாரு, நான் சமீபமாக இருந்தால் நீங்கள் கீழ்ப்படுகிறீங்க, அதை போல நான் உங்கள் சமீபமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறார். அப்போ கிறிஸ்துமஸ் செய்தி என்று சொல்லும் பொழுது அவர் வந்ததை விசுவாசிக்கிறோம். ஆனால் இப்போ நம்ம அவர் அருகிலே இல்லை என்று நினைத்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைகள் அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு தோன்றலாம், என்னத்துக்காக உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோமே, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தையின் கருத்து என்ன? அதை நான் உங்களுக்கு விளக்குகிறேன். முதலாவது, யூதா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். அதை விளக்குவதற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு 3 வசனங்கள் அல்லது 3 வேத பகுதி. அதில் 1 யூதா 1ஆம் அதிகாரம் 21வது வசனம். இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இப்படி வாசிக்கிறோம், தேவனுடைய அன்பிலே உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று வாசிக்கிறோம். உடனே நமக்கு தோணும் அல்லவா, தேவ அன்பை தான் நம்ம பெற்றுவிட்டோமே, தேவ அன்பினால தானே நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது தேவனுடைய அன்பை காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதே. அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. தேவ அன்பை, அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம், ஆனால் அந்த அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்பது முக்கியமா இல்லையா? தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம், ரட்சிப்புக்கு ரொம்ப முக்கியமான காரியம்.
அப்போ அப்படி இருக்கும்போது அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அடுத்ததாக இதில் பார்க்குறீங்க, இரக்கத்தை தான் பெற்றுவிட்டோமே, தேவனுடைய இரக்கம் இல்லைன்னா எப்படி நமக்கு ரட்சிப்பு? அவர் நம்ம மீது பாராட்டின அந்த இரக்கம் கிருபை தான் நமக்கு ரட்சிப்பாக அமைந்தது. அப்படி இருக்கும்போது எதற்காக நாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று சொன்னால், இரக்கத்தை பெற்றுவிட்டோம். ஆனால் பெற்ற இரக்கம் எதில் போய் முடியணும்? அந்த பெற்ற இரக்கம் பார்த்திங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டும், அல்லது நிறைவேற வேண்டும், அல்லது பூரணம் அடைய வேண்டும். இன்றைக்கி இரக்கம் பாராட்டிட்டார் ஆண்டவர். நாளைக்கு பார்த்திங்கன்னா நான் பதிலளிக்க வருகிறேன், நீதியை சரி கட்ட வருகிறேன் என்கிறதான அந்த கூட்டத்தில் நம்ம சிக்கியிருப்போம். ஆனால் நாம் இன்று பெற்றிருக்கிற இரக்கம் அன்று நம்மளை காக்குமா? சிந்தித்து பாருங்க. அப்போ எதற்காக இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், நீங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும் என்று சொன்னால், ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள், அந்த ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில பூரணம் அடைய வேண்டும் என்பதை நீங்கள் அறிந்து இந்த நாளில் என்ன பண்ண வேண்டும்? அவர் நம்ம அருகிலே மாம்ச பிரகாரமாய் இல்லை என்றாலும் கூட அவருக்கு அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பது முக்கியம். இரண்டாவதாக இதை விளக்குவதற்கு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆத்துமாவை கொல்ல வல்லவராயிராமல், ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பிசாசனுடைய தந்திரம், சாத்தானுடைய தந்திரம் நமக்கு என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னால், நம்ம ஜாக்கிரதையாக என்ன பண்ண முடியாது? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிற்க முடியாது. பிசாசுக்கு நன்றாக தெரியும் நம்முடைய ஆத்துமாவை அவனாலே அழிக்க முடியாது என்று பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதே நேரத்தில் அவனுக்கு வேறொன்றும் தெரியும். என்னவென்று சொன்னால், நம்முடைய ஆத்துமாவை பாவம் செய்கிறதற்கு தூண்டுவதற்கு, ஏவுகிறதற்கு, டெம்ப் பண்ணுகிறதற்கும், அது பாவம் செய்யும் போது தேவனுடைய கரத்தினாலே அந்த ஆத்துமாவை அவரே அழிக்கிறதற்கு ஏதுவாக இருக்கும்படியான காரியத்தை பிசாசானால் செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் உங்கள் சரீரத்தை கொல்ல மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க, உங்களுடைய சரீரத்தையும் ஆத்துமாவையும் கொல்ல நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். பிசாசுக்கு நன்றாக தெரியும் ஒரு மனிதனுடைய ஆத்துமாவை அவனால் என்ன பண்ண முடியாது? கொல்ல முடியாது. ஆனால் என்ன செய்ய முடியும்னா, அவனை டெம்ப் பண்ணி பாவம் செய்ய வைப்பான் என்று சொன்னால், கடைசியில் நடக்கிற காரியம் என்ன? அவர் உங்களை ரட்சிப்பார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அதற்கு பதிலாக அதுக்கு மேலே இருக்க 2 காரியங்கள் என்ன அப்படின்னா, அவர் நீதியை சரி கட்டுவார், பதிலளிப்பார் என்கிறதான அந்த கூட்டத்துக்குள்ளாக நம்மை நாமே கொண்டு செல்லுகிறதற்கு அவன் ஒரு காரியத்தை செய்வான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையின்படி தேவன் தான் என்ன பண்ணுவார்? அழிப்பார். அப்போ அந்த பிசாசனுடைய தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆரம்பத்திலே ஆதியாகமம் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீங்க, அவனுக்கு நன்றாக தெரியும் ஆதாம் ஏவாளுடைய ஆத்துமாவை என்ன பண்ண முடியாது, அவனால் கொல்ல முடியாது, அழிக்க முடியாது. நாம் நினைத்துட்டு இருக்கோம் நமக்கு தான் ரொம்ப சத்தியம் தெரியும், பிசாசுக்கு சத்தியமே தெரியாது, ஏமாந்தவன் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, when you don't understand the cunningness of Satan, you cannot be on your guard. நீங்கள் சரியாக உங்களுடைய பாதத்தை பதித்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் உங்களால் நிற்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஆதாமி ஏவாளுடைய ஆத்துமாவை அழிக்க முடியாது, அந்த அதிகாரம் நமக்கு இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக இவர்கள் செய்வதற்கு அவர்களை ஏவுவோமானால், அவர்கள் அப்படி செய்யும் பொழுது தேவன் தன்னுடைய வார்த்தையின்படியே அவர்களை என்ன பண்ணுவார்? அவர் தான் செய்ய முடியும். அவரே என்ன பண்ணுவார்? அவர்களை மரணத்துக்கு நேராக அனுப்புவார் என்பதை அறிந்து தான் நம்ம அந்த காரியத்தை செய்தார். நீங்கள் பீலேயாமை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாவது சபிக்க வேண்டும், அதன் நிமித்தமாக அந்த மீதியானுடைய ராஜாவினிடத்திலே நம்ம பணத்தை பெற வேண்டும் என்று சொல்லி அவ்வளவாக அவன் விரும்பினான். மீதியானரா மோவாபியரா? சரி, மோவாபி ராஜாக்கிட்ட என்ன பண்ணுறான்? பணத்தை வாங்க வேணும் அப்படின்ட்டு அவன் விரும்புகிறான். அப்போ எவ்வளவுதான் ஆண்டவரிடத்தில் அவன் முயற்சி செய்து அவன் ஜெபித்தாலும், அவருடைய சமூகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் என்னதான் அலோவ் பண்ண மாட்டேன்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து உத்தரவு அவனுக்கு வரமாட்டேன்து. அவனுக்கு நன்றாக தெரியும் இந்த ஜனங்களுடைய ஆத்துமாவை அழிக்க வேண்டுமானால்,
இந்த ஜனங்கள் தங்களுடைய தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அவரே அழிப்பார். அப்போ எவ்வளவு ஒரு கன்னிங்னஸ் அவனுக்கு காணப்படுகிறது என்பதை சுட்டி காட்டுவதற்காக தான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்கிறேன். அப்போ இன்றைக்கும் நம்முடைய ஆத்துமாவை அவனால் அழிக்க முடியாது. ஆனால் தேவன் நம்முடைய ஆத்துமாவை அழிக்கும்படி, தேவனுக்கு விரோதமாக நாம் பாவத்தை செய்யும்படி அவனால் நாம் நடத்தப்பட முடியும். நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் எளிதாக ஆண்டவருக்கு விரோதமாக கீழ்ப்படியாதபடி நடந்து கடைசி நாளிலே ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை நரகத்தில் அழிக்கிறதற்கு ஏதுவாக நாமளே போய் விழுகிறதற்கு ஏதுவாக அது காணப்படும். ஆனபடினால்தான் வார்த்தை சொல்கிறது, உங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். இரக்கத்தை பெற்றுவிட்டீர்கள், ரட்சிப்பை பெற்றுவிட்டீர்கள், நிறைவேற வேண்டும் அல்லவா உங்களுடைய ரட்சிப்பு. ஆனபடினாலே இங்கு காத்திருக்கிற இந்த நாட்கள் தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப, எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முக்கியமோ அதே மாதிரி நீங்கள் காத்திருக்கிற கர்த்தருடைய வருகையை காத்திருக்கிற நாளுக்கு எவ்வளோ முக்கியம்னா அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் காத்திருக்க வேண்டியதான நாட்களாக அது காணப்படுகிறது. அதுதான் கிறிஸ்மஸ் நாள், நமக்கு கிறிஸ்து பிறப்பு நாளை நினைவு கூறும்போது அதுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மூன்றாவதாக இது விளங்கிக் கொள்வதற்கு 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 2வது பகுதியிலிருந்து 17 வரைக்கும் வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13 2வது பகுதியிலிருந்து 17 வரைக்கும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையிலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். 16வது வசனம் பட்சபாதம் 16வது வசனம் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் மளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இது என்ன இதில் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, கிருபை பெற்றாயிற்றே, நமக்கு தெரியும் கிருபையினால் தானே ரட்சிக்கப்பட்டிருக்கோம். கிருபை பெற்றாயிற்றே, பெற்றபின் எதற்காக இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது கிருபையின் மேலே உங்களுக்கு கிடைக்க போகிற கிருபையின் மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக என்று சொல்லப்பட்டிருக்கு. கிருபை பெற்றதுனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்போ கிருபை பெற்றாயிற்று, பெற்ற கிருபையின் பலன் கிடைக்கும் நாளுக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். அப்படித்தானே? பெற்ற கிருபையினுடைய பலன் எப்பொழுது பூரணமாகும்? எதற்காக கிருபையை பெற்றிருக்கிறோம்? நித்திய ஜீவனை அடைவதற்காக. நித்திய ஜீவனை அடைந்து விட்டோமா? நித்திய ஜீவனுக்குள்ளாய் காணப்படுகிறோம், கர்த்தருக்குள்ளாக காணப்படுகிறோம், தேவ பிள்ளைகளாக காணப்படுகிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் உயிரோடு எழுந்திருக்கும் போது, மரித்து உயிரோடு எழுந்திருக்கும் போது தேவ பிள்ளைகளாக எழுந்திருக்கணுமா வேணாமா? அப்போ இன்றைக்கு தேவ பிள்ளைகள் என்று சொல்லிவிட்டு எல்லா மனிதர்களும் சந்திக்கிற முதல் மரணத்தை சந்தித்து விட்டு மரணத்தை விழுங்கி எழுந்திருக்க வேண்டுமா இல்லையா? இல்லை ஆண்டவர் நம்மளை உயிரோடு எழுப்பி நரகத்தில் அழிக்கிறதுக்காக எழுந்திருக்கணுமா? அப்போ தேவ பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம மரித்த பின் எழுந்திருக்கும் போது தேவ பிள்ளைகளாக எழுந்திருக்க வேண்டும். அப்போ இந்த நாட்களிலே நாம் வாழ்கிறதான இந்த நாட்களில் கிருபையை பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம அந்த கிருபையினுடைய பலன் கிடைக்க போகிறதான அந்த நாளுக்காக இதான் அந்த வசனம். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார், அந்த நாளுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும். இரண்டாவதாக பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளாவதற்கு முன்பு ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம். யாருடைய பேச்சுக்கும் கீழ்ப்படியாமல் நம்முடைய மனதிலே தோன்றுகிறபடி நாம் என்ன பண்ணுவோம்? வாழ்ந்து கொண்டு இருப்போம். அதாவது அதை குறித்து வேதம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள், அந்தகாரத்தினுடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்கேயும் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் உங்களுடைய அறியாமையினுடைய காலத்திலே நீங்கள் நடந்ததை போல இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவ பிள்ளைகளாவதற்கு முன்பு நடந்ததை போல இனி தேவ பிள்ளைகள் ஆன பின்பு நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று 2வது காரியம் அதில் சொல்லப்பட்டிருக்கு. மூன்றாவதாக உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஏன்னா உங்களை அழைத்ததான உங்கள் பிதா அப்படிப்பட்டவராய் இருக்கிறபடினாலே, நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறபடினாலே உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய். ஏன் இப்படி வார்த்தை ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லுகிறது? பரிசுத்தராயிருங்கள்னு சொல்லிட்டு போயிடலாமே, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் அப்படின்னு ஏன் சொல்கிறாரு? நம்ம பரிசுத்தராக இருக்கிறதான வேலைகள் உண்டு,
அந்த பரிசுத்தத்தை முக்கியப்படுத்தாதபடிக்கு காணப்படுகிற செய்கிறதான வேலைகள் உண்டு. அப்படித்தானே? மனிதன் அப்படிதான். அப்ப என்ன சொல்றாருன்னா, உங்களுடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்க எதை செய்தாலும் அதுல தேவன் என்ன பண்றார்? எதை எதிர்பார்க்கிறார்? உங்களுடைய எல்லா செயல்களிலும் அதை எதிர்பார்க்கிறார். எல்லா நாளிலும் எதிர்பார்க்கிறார். இப்படி எடுத்துக்கோங்களேன், எல்லா நாளிலும். இன்னைக்கு நான் பரிசுத்தனா இருப்பேன், நாளைக்கு எனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை போல உலக மனுஷனைப் போல நான் நடப்பேன், நான் செய்வேன் என்று சொன்னால், இந்த வார்த்தை சொல்கிறது உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நான்காவதாக, இதற்கெல்லாம் இப்படி சொல்லுகிறதற்கு, இந்த ஆலோசனை சொல்லுகிறதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவர் இப்படியாக 17வது வசனத்தை முடிக்கிறார். என்னன்னா, பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்ளுகிறபடியால், நீங்கள் பரதேசியாக செஞ்சிருக்கிறான ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் தேவன் வருகிறதான நாள் மட்டும், அதான் பரதேசியை சஞ்சரிக்கிற நாள். அதுக்கு முன்பாக நம்ம இந்த உலகத்தில் எப்போதும் வாழற போல தான் நம்முடைய எண்ணமே காணப்பட்டிருக்கும். ரட்சிக்கப்படும்போது தான் நமக்கு தெரியும் இது புது வாழ்வு, இந்த வாழ்வு இன்னைக்கு தான் தொடங்குது, அல்லது இன்னைக்கு தான் நான் புதிதாக பிறக்கிறேன். இதுக்கு ஒரு டெத்து உண்டு. இந்த சரீரம் மரணத்தை சந்திக்கிற ஒரு நாள் உண்டு. ஆனால் அதற்கு பின்பு வாழ்கிறதான ஒரு நாளுக்கு தானே கிறிஸ்துவ வாழ்க்கை. அப்ப இதற்கெல்லாம் காரணம் என்னமா? நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்கிறதான காரியத்தை குறித்து சொல்றார். இதை குறித்து தான் நான் அதிகமாக இந்த நாளில் உங்களோடு கூட விலக்கி விட்டு நான் முடிக்க போகிறேன். யாரை தொழுது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும்ல, யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதுனா, பிதாவை தொழுது கொள்ள வேண்டும், ஒருவரை தான் தொழுது கொள்ள வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே நீங்கள் பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யாரை தொழுது கொள்ள வேண்டுமென்றால் பிதாவை தான், பிதாவாகிய தேவனை தான் தொழுது கொள்ள வேண்டும். யோவான் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள்னா என்ன அர்த்தம்? சும்மா தொழுது கொள்ளுகிறவருடைய கூட்டத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. கிறிஸ்தவர்களுடைய கூட்டத்திலே நானும் கிறிஸ்தவன் என்று இணைத்துக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. தேவ பிள்ளைகளுடைய கூட்டத்திலே நானும் தேவ பிள்ளை என்பதை போல காண்பித்துக் கொள்ளுகிறவர்கள் அல்ல. தொழுது கொள்ளுகிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்ளணும். உண்மையா ஆண்டவரை தொழுது கொள்றதுக்காக அவரை தேடுகிறவர்கள், அவரை அறிந்திருக்கிறவர்கள், உண்மையாக தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அவர் சொல்லுகிறார், அது இப்போதே வந்திருக்கிறது. எப்போதே வந்திருக்குது? எப்பொழுது வந்திருக்கிறது? இப்போ எப்போ பேசுகிறாரோ அப்போதுன்னு அர்த்தம், அப்படிதானே? இந்த வசனத்தை அவர் எப்போ பேசுகிறாரோ இயேசு கிறிஸ்துவானவர் அப்பொழுது என்ற அர்த்தம். அது இப்போதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அப்போ இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசின நாள் முதல் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறதா. அர்த்தம் என்ன? பிதா என்று ஒரு தேவன் உண்டு, ஆவியாய் இருக்கிறார், எங்களுடைய பிதாக்களோடு கூட பேசினார், அவருடைய தன்மைகள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு, எங்களை அவர் சிருஷ்டித்தார், எங்களை ரட்சிக்க வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளில் என்ன பண்ணுறாங்க? ரட்சிக்க வந்தவரை காண்கிறார்கள், அவர் பேசுகிறார், பிதா ஆவியாய் இருக்கிறார், பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது எப்பொழுது வந்திருக்குன்னா, இட் ஸ்டார்டட் ரைட் நவ் அப்படின்றார். இப்பொழுதே வந்திருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பிதாவானவர் உங்களுக்காக என்ன பண்ணியிருக்காரு? இறங்கி வந்திருக்கிறார். இப்பொழுதே வந்திருக்கிறது. அதற்கு முன்பாக பிதாவை தொழுது கொண்டார்கள். பிதா எப்படி இருப்பார், யாரு தெரியாது, ஆனால் பிதாவை தொழுது கொண்டார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்போதே வந்திருக்குன்னா, பிதாவை மனிதனாக காண்கிறார்கள், அவரை இவர்தான் என்று அறிந்து தொழுது கொள்ள வேண்டும். இவர் வேற யாரோ என்று சொல்லி அறிந்து நான் பிதாவை தொழுது கொள்ளுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறதான அந்த காலம் மாறிவிட்டது. அப்போ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் காணப்படுது யூதர்களுக்கும் உண்மையான கிறிஸ்தவர்களுக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய தேவன் தங்களை ரட்சிக்க வருவார் என்று இன்னும் காத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் எங்களுடைய தேவன் எங்களை ரட்சிக்க வந்தார்,
வந்து எங்களை ரட்சித்து விட்டு தன்னுடைய பிள்ளைகளாக மாற்றிவிட்டு பரிசுத்தமாக அவருடைய வருகைக்கு நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார். அதற்கு பின்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசன வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அவர் வருவார், வந்து உங்களை அவர் ரட்சிப்பார். அப்போ விசுவாசத்தோடு கூட அவருக்காய் காத்திருக்கிறவர்களை ஒரு நாள் அவர் வந்து என்ன பண்ணுவாராம், ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்ததாக பாருங்க, யாரை தொழுது கொள்ள வேண்டும்? பிதாவை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அடுத்ததாக நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதத்தில் 1 பேதுரு 1:17 இப்போ வாசிச்சோம் அல்லவா, அதில் வாசிக்கிறோம். பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் நீங்கள் பயத்தோட பக்தியோட நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று நம்ம பார்த்தோம். ரொம்ப அடிப்படையான தேவனை குறித்துதான அந்த சத்தியம். அடுத்ததாக திரும்ப வேதம் சொல்லி கொடுக்கிறது, நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்ள வேண்டுமா. 1 பேதுரு 1:17 இப்படியாக சொல்லுகிறது, நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும். அர்த்தம் புரிகிறதா? நியாயம் தீர்க்கிறவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கூட பரவாயில்ல இல்லை, ஏன்னா பிதா வேற ஒருத்தர், இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவர் வேற ஒருத்தர்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பிதாவை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதான வேதம் நியாயம் தீர்க்கிறவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போ நியாயம் தீர்க்கிறவரை நம்முடைய பிதாவாக என்ன வேணும், அறிந்திருக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். அறியாமல் எப்படி தொழுது கொள்ள முடியும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அப்போ பிதாவை தொழுது கொள்ள வேண்டும், நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான சத்தியத்தை புரிந்து கொண்டவர்களே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் பெரிய வித்தியாசம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, நிறைய டிஃப்ரென்ஸ் காணப்பட்டாலும் மிகப்பெரிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதுதான். என்ன அப்படின்னு சொன்னால், பிதாவை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும், நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும் என்றும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் பிதா நம்மை ரட்சிக்கிறதற்கு மனிதனாக வெளிப்பட்டார் என்பதை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதபடி இனிதான் வரப்போகிறார் என்று சொல்லி காத்திருக்கிறார்கள். அப்போ பிதாவை தொழுது கொள்ள வேண்டும், நியாயம் தீர்க்கிறவை பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள், அப்படி கூட சொல்லலாம் உண்மையான கிறிஸ்தவர்கள். 1 கொரிந்தியர் 1:2 2வது பகுதியை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1:2 2வது பகுதி, தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறோம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நிருபத்தில் அவர் எழுதுகிறார். ஏன் இப்படி எழுதுறாரு? இவருக்கு சத்தியம் தெரியும், ஆதி திருச்சபைக்கு சத்தியம் தெரியும், பிதாவை தான் தொழுது கொள்ள வேண்டும், நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். அப்படியானால் இவர் யாரை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும், யாருடைய நாமத்தை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி அறிந்தவர்கள் சபைக்கு சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா? அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள், எழுதுகிறார்கள், அப்படிதான் அவரை தொழுது கொண்டார்கள். 1 கொரிந்தியர் 1:2 தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறார். அப்படியானால் அந்த நிருபமே யாருக்கு தான் காணப்படுதுன்னா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்றும் அவரையே தொழுது கொள்ளுகிறதான ஜனங்களுக்கும் எழுதப்படுகிறது. மற்றவர்களாம் என்ன பண்ணணும்? அவரை தொழுது கொள்ளணும், பிதாவை தான் தொழுது கொள்ள வேண்டும், நியாயம் தீர்க்கிறவரை தான் பிதாவாக தொழுது கொள்ளணும், வேற யாரையோ பிதாவாக தொழுது கொள்ளக்கூடாது. அவர் யார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று எழுதுகிறார்கள். நீங்கள் அப்புறம் ரோமர் 10 11-17 வரைக்கும் எடுத்து வாசித்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்தை தான் தொழுது கொள்ள வேண்டும், அவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி நீங்கள் ரோமர் 10:11-17 வரைக்கும் காணப்படுது ஃபார் மோர் கிளாரிட்டி. அப்போ சத்தியம் புரிந்தவர்கள், என்ன சத்தியம்? யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான சத்தியம் புரிந்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தங்கள் பிதாவாக கொண்டிருந்தார்கள், அவரையே பிதாவாக தொழுது கொண்டார்கள். ஐ ரிப்பீட், 2 வார்த்தை காணப்படுது. ஒன்று, பிதாவை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும். இன்னொரு வார்த்தை காணப்படுது, நியாயம் தீர்க்கிறவரை தான் பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும். அப்படியானால் நியாயம் தீர்க்கிறவரை தான் நாம் பிதாவாக கொண்டிருக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்போதான் நான் என்ன பண்ண முடியும்? பிதாவை தொழுது கொள்ள முடியும். அப்போ சத்தியம் புரிந்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே தங்கள் பிதாவாக கொண்டிருந்தார்கள், அவரையே பிதாவாக தொழுது கொண்டார்கள்
அப்படியானால் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாததான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்பட்டாலும், சபைகள் என்று சொல்லப்பட்டாலும், இந்நாள் வரைக்கும் எதை தொழுது கொண்டு வருகிறார்கள்? யாரைன்னு கூட நான் சொல்லலை, எதை தொழுது கொண்டு வருகிறார்கள்? பதிலை உங்களுடைய சிந்தனைக்கே நான் விட்டு விடுகிறேன். சொன்னதை செய்ய வரப்போகிறவர் தேவன் என்று வாசித்தோம். சொன்னதை செய்ய வரப்போகிறவர் தேவன் என்று வாசித்தோம், பாடினோம். ஆனால் அந்த தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்பதை அறிவோம், ஆக மகிழ்வோம். அதற்கான சில சான்றுகளை உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன். இப்படியாக ஒரு டைட்டில் அவருக்கு காணப்படுது. வெளிப்படுத்துகிற விஷயத்தில் அதிகமாய் பார்ப்பீர்கள், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர் அப்படின்றதான ஒரு டைட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காணப்படும். அப்போ இருக்கிறவரும் இருந்தவரும் முன்பு ஒரு முறை மனிதனாக வந்தவருமான பரலோக பிதாவாகிய தேவனே மீண்டும் வரப்போகிறார் என்கிறதுல சந்தேகம் இல்லை. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக சான்றுகளை உங்கள் முன்பாக கொண்டு வர. எங்கே அப்படி எழுதியிருக்கு? பிதாவானவர் வேறொருவர், இயேசு கிறிஸ்து வேறொருவர் என்று ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வருமானால், இந்த நாளில் இந்த சந்தேகம் உங்களுக்கு போக வேண்டும். ஏனென்று சொன்னால், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் என்கிற வார்த்தையினுடைய அந்த டைட்டிலுடைய அர்த்தம் நமக்கு புரிய வேண்டும். யோவானின் சாட்சி, மனிதனாக காணப்பட்டதான, அவருடைய அப்போஸ்தலனாக மாறியதான இந்த யோவானுடைய சாட்சி, அவன் பரலோக தரிசனத்தை அவன் கண்டபோது வருகிறவர், ரட்சிக்க வருகிறவர், பதிலளிக்க வருகிறவர், நீதியை சரிகட்ட வருகிறவர் யார் என்பதை குறித்து அவன் பேசும்போது, வருகிறவர் தேவ சிங்காசனத்தில் பிதாவாக வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவே என்பது அவனுடைய சாட்சியாய் காணப்பட்டது. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில். யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, ஆசியாவில் பார்த்தீங்கன்னா 7 சபைகள் 7 பட்டணங்களிலே காணப்பட்டது. அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கும். இப்போ இன்றைக்கி நீங்கள் வாசிக்கும் போது அந்த பட்டணத்துக்கு அதே பெயரில் கூட அந்த பட்டணங்கள் இல்லை. அந்த பட்டணங்களில் சபைகள் இருக்குதா இன்னும் கூட? துருக்கி தேசத்தில் ஏசியா மைனர் என்று சொல்லப்பட்டதான இடத்திலே காணப்பட்டதான சபைகள் அதற்கு தான் எழுதப்பட்டது. அப்படியானால இந்த வார்த்தைகளை நீங்கள் இன்றைக்கு வாசிக்கும் பொழுது, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது அப்படின்னா நம்ம எப்படி தான் எடுக்கணும்? இந்த பூமியில் காணப்படுகிற எந்த விதமான டினாமினேஷன்ஸாய் காணப்பட்டாலும், எந்தவித சபை பாகுபாடுகள் பிரிவினைகள் காணப்பட்டாலும் அத்தனை சபைகளுக்கும் எழுதுகிறது அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் யாருக்கு எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதை வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் அது எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்படியானால் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும், அவர்தான் இருக்கிறவர், இன்றைக்கு ஜீவனோடு அவர்தான் இருந்தவர். அர்த்தம் என்ன? ஆதியிலிருந்து காணப்படுகிறவர், நம்ம எல்லாம் சிருஷ்டித்தவர் என்று அர்த்தம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமான ஒரு நாள் வரப்போகிறார் தானே இது. அவர் உங்களை, இதோ உங்கள் தேவன் பதிலளிக்கவும் நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கவும் உங்களை ரட்சிப்பார். ஒரு நாள் வருவார். வருகிறவரை குறித்து தான சாட்சியை சொல்றாரு. அவர் சிங்காசனத்தில் பிதாவாக வீற்றிருக்கிறதான அந்த தேவன் என்று சொல்லி அவர் சாட்சியை சொல்றாரு. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்தில் முன்பாக இருக்கிற யாரை குறித்து பேசுகிறார்? அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய சாட்சி. அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்க அந்த தேவனே கொடுக்குற சாட்சி என்னன்னா, வருகிறவர் தம்முடைய சிங்காசனத்தில் பிதாவாக வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவாகிய தாமே என்பதாகும். இது தேவனுடைய சாட்சி. 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது 8லேருந்து பாருங்கள். அதே டைட்டில் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான அந்த தேவன் பேசுகிறார். இருந்தவரும் இருக்கிறவரும் நான் தான், வருகிறவரும் நான் தான், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், ஆதியும் அந்தமும் இருக்கிறேன், அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பேசுகிறார். அது அப்படியே அடுத்தது 11வது வசனத்துக்கு போயிடுவோம். 11லேருந்து 18 வரைக்கும் தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்களேன். அதாவது அதுனா அந்த சத்தம், அங்கேருந்து சிங்காசனத்துலேருந்து வந்த சத்தம். நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பில்தேபியா, லவோதிக்கியா என்னும் பட்டணங்களில் உள்ள வாயிலே நுழைய மாட்டேன்தோ நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்? நம்முடைய தேவனின் மந்தை சபைக்கு, சிஎஸ்ஐ சபைக்கு, கேத்தலிக்கு சபைக்கு, அப்புறம் ஏஜி சபைக்கு, உங்களுக்கு என்னென்ன பேர்லாம் தெரியுமா? அந்த பேர்லாம்
நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் இருக்கிறத எழுதி எல்லா சபைகளுக்கும் என்ன பண்ணுறாராம், அனுப்ப சொல்கிறாரு. என்னவா பேசுறது, அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர் என்ன பண்ணுறேன், பேசுகிறேன் என்று சொல்லி அனுப்ப சொல்கிறாரு. 12வது வசனம், அப்பொழுது என்னுடனே பேசின ஒரு சத்தம் வருது. எங்கே? என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது வந்து பார்த்திங்கன்னா என்ன சத்தம் வருது. ஆனால் பார்த்தா அந்த இடத்துல யாரை தான் பார்க்க முடியுது? பார்க்கலாம். அந்த 7 ஒரு சத்தத்தை கேட்டு, என்னுடைய பேசின சத்தத்தை கேட்டு திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொன்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும். என்ன அர்த்தம்? இன்றைக்கும் நீங்கள் தேவனை பார்க்க ஒரு சத்தம் கேட்குது, ஆண்டவரை கொஞ்சம் உங்களை காமிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி தான் நீங்கள் பார்ப்பீங்க? ஒரு ரூபத்தில் அவரை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்போ தேவனை பார்க்க வேண்டுமானால் எப்படி தான் பார்க்க முடியும்? இயேசு கிறிஸ்துவாக தான் பார்க்க முடியும். ஏனென்றால் அவர் தான் உங்களுடைய தேவன். இது புரியல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இயேசுவானவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பார்த்து அல்லது தன்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தவர்களை என்னை கண்டவன், ஒருத்தன் கேள்வி வேற கேட்குறான், பிதாவை எப்படியாவது எங்களுக்கு காண்பீங்க, அது எங்களுக்கு போதும், வாழ்க்கையில் அது எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் இப்படி கேட்குற, என்னை கண்டவன் இவ்வளவு நாள் என் கூட இருந்தோம் எனக்கு தெரியலையா அப்படின்னு ஆண்டவர் கேட்டதனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்க. சத்தத்தை கேட்கிறான் யோவான், பெரும் சத்தம். யார் பேசுகிறா? திரும்பி பார்க்கும்போது மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை என்ன பண்ணுறான், பார்க்கிறான். உங்களுக்கு புரிஞ்சா சரி, புரியலன்னா முடிஞ்ச பிறகு கேளுங்க, இப்படியா சங்கதின்னு கேளுங்கன்னு. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாமல் உங்களுக்கு இவர் யாருன்னு தெரியும்ல? தெரியுமா? யார் இவர்? பேர் என்ன உங்களுக்கு தெரியும்ல? கிறிஸ்தவர்களாய் காணப்படுகிற எந்த சபைக்குள்ளே நீங்கள் காணப்பட்டாலும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அன்னைக்கு எழுதப்பட்டிருக்க இந்த பெயரில் அந்த சபை காணப்பட்டாலும் இன்றைக்கு அந்த சபைகளை நான் சுட்டி காண்பித்தன, ஏஜியாக இருந்தாலும் எஃப்ஜியாக இருந்தாலும் சிஎஸ்ஐயாக இருந்தாலும் லுத்ரனாக இருந்தாலும் எல்லா சபைகளுக்கும் இது தெரியும். யாரை குறித்து யோவான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, யாரை கண்டார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை அவர் கண்டார் என்று உங்களுக்கு தெரியும். சரியா? எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். அப்போது அவர் தன்னுடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே. என்ன சொல்றாருன்னா, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். ஏன்னா இவன் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் ஒருத்தரை பார்த்தோன்னா யோவானுக்கு என்னதான் தெரியும்? அவரையும் சிலுவையில் அறைந்து விட்டார்கள், நம்மையும் தூக்கி என்ன பண்ணாங்க, பத்முதீவுக்கு சிறையை அனுப்பிட்டாங்க. என்ன நடந்தது தெரியல இல்லையா? அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் உயிரோடு எழுந்து தன்னை உயிருள்ளவராக காண்பித்தார். நம்ம கூட இருந்தாலும் அது பரவாயில்ல, அதுக்கப்புறம் போயிட்டாரு. அவர் இருந்தால் என்னையா பத்மதீவுக்கு அனுப்புகிறாங்க, நிறைய விஷயங்களை சிந்திச்சிருக்கலாம். தரிசனங்களை பார்த்த பிறகு கூட பார்த்திங்கன்னா சந்தேகங்கள் வந்திருக்கலாம். அவர் என்ன பண்ணுறாரு, பயந்து விழுந்தவனை தட்டி எழுப்பி, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் சொல்கிறாரு. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கு. அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு அப்படின்னா என்ன அர்த்தம்? மரித்தேன் ஆனாலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி, மரித்தார் உயிரோடு இருந்து உயிரோடு இருக்கிறாரு அப்படி எடுத்துக்கலாம். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் நமக்காக மனுவுரு கொண்டு அந்த சரீரத்தை நமக்காக அடிக்க ஒப்பு கொடுத்து அந்த சரீரத்தை எழுப்பினார் என்று அர்த்தம். அப்ப சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர், ஜீவன் உள்ளவர், இம்மார்டல் பீயிங், ஒருவராய் சாவாமை உள்ளவர் பேசுகிறார். மரித்தேன், இன்னொருவர் அல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா உயிரோடு இருக்கிறதான என்னுடைய ஆவியை ஒருவனால கொல்ல முடியாது. தேவனாக என்னை ஒருவனும் நெருங்க கூட முடியாது, கொல்ல முடியாது. ஆனால் நான் என்னுடைய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கணும், நான் ரத்தம் சிந்தணும். எப்படி
புரிந்து கொள்ளுங்க. இதுதான் சுவிசேஷம். ஒரு மனிதனாக வெளிப்பட்டு மாம்சத்திலே கொலையுண்டு ரத்தம் சிந்தி அவர் நமக்கு ஜீவனை கொடுக்கணும். அப்போ அவர் சொல்லுகிறார், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். புரிந்து கொள் யோவானே, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற உன் தேவன் உனக்காக மனு உருவு கொண்டு அந்த சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்து எழுப்பினார். ஆனபடிதான் இப்போ காண்கிறாய் என்ன, மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டு பாதத்தில் விழுந்தான். இது பார்த்தீங்கன்னா தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய சாட்சி, பிதாவாக வீற்றிருக்கிறவருடைய சாட்சி. மூன்றாவதாக தூதர்களுடைய சாட்சி. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வருகிறவர் பிதாவாக பரலோகத்திலே காணப்படுகிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்பது அவர்களுடைய சாட்சி. அவர்கள் என்ன சொல்றாங்க? 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல். இது பார்த்தீங்கன்னா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனை அவைகள் புகழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறதை கடந்து அந்த டைட்டிலில் ஒரு விஷயம் நடந்து இருக்குது. என்ன அப்படின்னா, வருகிறவர் யார் தான்? பரலோகத்தில் வீற்றிருக்கிற பிதாவாக வீற்றிருக்கிறதான அந்த தேவன் தான் வரப்போகிறார் என்கிறதை என்ன பண்ணுது? அவைகளை அறிவிக்கிறது. என்ன சொல்லுதுன்னா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறது. அவைகளும் சொல்லுகிறது வருகிறவர் இயேசு கிறிஸ்து என்றும் அவர் பரலோகத்தில் பிதாவா தம்முடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்றும் அறிக்கையிடுகிறவை இருக்கிறது. அடுத்து பாருங்க, மூப்பர்களுடைய சாட்சி. அங்கே சிங்காசனத்துக்கு முன்பாக மூப்பர்களை பார்க்கிறோம் தரிசனத்தில். அந்த மூப்பருடைய சாட்சி என்னவாய் காணப்படுதுன்னா, வருகிறவர் பரலோகத்தில். யார் வருகிறவர்? பார்க்குறோம்ல, வருவார், வந்து உங்களை, இதோ உங்கள் தேவன் வந்து உங்களை ரட்சிப்பார். அப்போ மூப்பருடைய சாட்சி, வருகிறவர் பரலோகத்தில் பிதாவாக தம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்துவே என்பது மூப்பருடைய சாட்சி. 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் எப்படி சொல்றாங்க? 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். நீங்கள் இப்படி வாசிப்பீங்க 103வது சங்கீதத்தில், தேவனுடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. தேவனுடைய ராஜரீகம் சர்வத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறதான ராஜாதி ராஜா என்று சொல்லி நீங்கள் வாசிக்கிறீங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான இருக்கிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் மாணவர் என்கிற டைட்டிலை உடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக பிதாவாக தம்முடைய சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். அவர்தான் வரப்போகிறார் என்பது தூதர்களுடைய மூப்பர்களுடைய சாட்சியாக அமைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் வருவார், தாம் சொன்னதை செய்வார். வரப்போகிறவருக்கு பல காரண பெயர்கள், நிறைய காரண பெயர்கள் அவருக்கு உண்டு. சிலவற்ற இன்று நாம் வாசித்த சில வசனங்களில் நாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? வெளிப்படுத்தின விசேஷம் வாசித்தோம், 1 பேதுருடைய புஸ்தகம் வாசித்தோம், யோவான் 4ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம். அப்படி தானே? இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய காரண பெயர்களை நம்ம பார்த்தோம். யார்? வருகிற தேவனுடைய தாம் சொன்னதை செய்ய போகிறவருடைய காரண பெயர்களை நாம் பார்த்தோம். அதில் ஒன்று பிதாவானவர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17. ஏன்னா நியாயம் தீர்க்க போகிறவரை பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். நியாயம் தீர்க்க போகிறவரை எப்படியாக? பிதாவாக தொழுது கொண்டு வருகிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்போ பிதாவானவர் அப்படின்றதான ஒரு டைட்டில் யாருக்கு காணப்படுது? வருகிறவருக்கு காணப்படுது. வருகிறவர் இயேசு கிறிஸ்து நம்புறீங்களா? ஃப்ரம் ஹியர் டு தேர் வருகிறவர் இயேசு கிறிஸ்து என்று நம்புவீர்களானால் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன ஒரு டைட்டில் காணப்படுது? பேதுரு எழுதுகிறார், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17 நியாயம் தீர்க்க போகிறவர், நியாயம் தீர்க்க வருகிறவர் நம்முடைய பிதாவானவர் என்று எழுதுகிறார். பிதாவாக தான் அவரை எண்ணுகிறீர்கள், அவரை தொழுது கொள்ளுகிறீர்கள் என்று எழுதுகிறார். ஆனபடினால் தான் பயபக்தியோடு கூட நீங்கள் காணப்படுங்கள் எழுதுகிறார். அப்போ ஒரு டைட்டில் பிதாவானவர். அடுத்து ஆண்டவராக இயேசுக்கு சொன்னதான யோவான் 4 ஆவியாய் இருக்கிறவர், இது ஒரு டைட்டில். வரப்போகிறவருக்கு வருகிறவருடைய டைட்டில். அடுத்து வருகிறவர் பட்சபாதம் இல்லாதவர் அப்படின்றதான ஒரு டைட்டில் அவருக்கு காணப்படுது. அதுதான் பேதுரு தான் எழுதுறாரு 1 பேதுரு 1:17. 1 பேதுரு 1:17 நியாயம் தீர்க்கிறவர் என்கிறதான ஒரு
டைட்டில். ஜட்ஜ் என்கிறதான ஒரு டைட்டில் வருகிறவருக்கு காணப்படுது. தொழுது கொள்ளப்படத்தக்கவர் என்கிறதான டைட்டில் வந்து 1 பேதுரு 1:17 பிதாவாக அவரை நீங்கள் வருகிறவரை தொழுது கொள்ளுகிறீர்கள், நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொள்ளுகிறீர்கள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுகிறபடினாலே அவர் தொழுது கொள்ளப்படத்தக்கவர் என்கிறதான காரியம் புரிகிறது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 1:2 ஆண்டவரும் அவர்தான் கர்த்தரும் அவர்தான் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நம்முடைய ஆண்டவரும் கர்த்தருமாய் இருக்கிற அப்படின்ட்டு எழுதுகிறார். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 1:8 வாசிக்கிறோம். இதுவும் ஒரு டைட்டில் தான், ஒரு காரண பெயர் தான் அவருக்கு. சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவன் என்று சொல்லி வாசித்தோம், அதுவும் ஒரு டைட்டில். அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறவர், அது ஒரு டைட்டில் வெளிப்படுத்தல் 1:8. முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர் வெளிப்படுத்தல் 1:11. முந்தினவரும் பிந்தினமாக இருக்கிறவர் என்பது ஒரு டைட்டில். 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே இருக்கிறவர், அதாவது சபைகளின் நடுவிலே. எந்த சபைகளின் நடுவில்? எந்த சபைகள் நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்க? எந்த சபைகளின் நடுவில் அவர் உலாவரார் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா எப்படி எந்த நமக்குள்ள உள்ளவர் அது என்ன அப்படி சொன்னால் விசுவாசிகளுக்குள்ள அவர் காணப்படுகிறார். சரி, ஆனால் இந்த வெளிப்படுத்தல் படி எந்த சபைகளின் நடுவில் அவர் உலாவுகிறார் என்று சொன்னால், நீங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பெயரை சொல்கிறீங்க பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை நான் தரித்து கொண்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறதான எல்லா சபைகளின் நடுவிலையும் அவர் உலாவுகிறார். இந்த காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் உண்மையாக தொழுது கொள்றீங்களோ தொழுது கொள்ளலையோ, பயபக்தியோடு இருக்கிறீங்களோ இல்லையோ, அவர் ஜீவனுள்ளவர் இல்லை அப்படின்னு நம்புறீங்களோ இல்லையோ, அவர் வருகிறாரு இல்லை வரமாட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சாலும், அவருடைய பெயரை நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அந்த சபையில் என்ன பண்ணுறாரு அவர்? எதுக்கு தெரியுமா? உங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நினைக்காதீங்க, உங்களை கவனிக்கிறதற்கு. ஏன்னா ஒரு நாள் இருக்குல்ல, இப்போ சொல்கிறார்ல, பதிலளிக்கவும் நீதியை சரி கேட்டவும் பதிலளிக்கும். அப்போ இந்த சபைகளை குறித்து நீங்கள் வாசிக்கும் போது 7 விதமான வித்தியாசமான சபைகள், தேவனாலே கடிந்து கொள்ளப்படுகிறதான சபைகள், தேவனால அப்ரிஷியேட் பண்ணப்படுகிறதான சபைகள். ஆனால் எல்லாவற்றின் நடுவிலையும் அவர் சொல்கிறாரு, நான் 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுறேன். என் பேரை சொல்லிட்டு இருக்கியா? நான் அந்த சபையில் உலாவுகிறேன். எதற்காக என்று சொன்னார், உன்னை நான் கவனிக்கிறேன், உனக்கு தெரியணும். என்னுடைய சபையில் இப்போ நிறைய பேர்லாம் நான் சொன்னல, எல்லா சபையிலையும் தேவன் உலாவி கொண்டிருக்கிறார் என்ற பயம் இருந்தால் அந்த சபை எப்படி நடக்கும்? அந்த சபையினுடைய ஆராதனை எப்படி இருக்கும்? அந்த சபையிலே காணப்படுகிறதான டீச்சிங் ப்ரீச்சிங் வந்து எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் வந்து எப்படி காணப்படும்? அப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களே நினச்சிக்கிறாங்க, எங்கள் சபையில் தேவன் இல்லை, எங்களுடைய சபையில் இயேசு உலாவலை. ஆனால் பேர் என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய பெயரை பயன்படுத்துகிறாங்களா இல்லையா? நீங்கள் யாரை தான் எடுத்துக்கோங்க, அவங்க பயன்படுத்த வெக்கப்பட்டாலும் சரி, அவங்க வெளியில் போனால் அவங்க பேர் என்ன சொல்லுவாங்க? அப்புறம் என்ன? கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன? நாங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் எங்களுடைய இரட்சகர். பிதான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும், அவர் எங்களுடைய இரட்சகர், அவர் எங்களுடைய ஆண்டவர், எங்களுடைய கர்த்தர், எங்களுடைய தெய்வம்னு சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா? அப்போ தங்களை அறியாமே அவர்கள் கிறிஸ்துவனுடைய பெயரை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின்படி நீங்கள் கிறிஸ்துவனுடைய பெயரை சொல்லிட்டு இருக்கீங்கனாலே, கிறிஸ்தவன்னு சொல்லிட்டு இருந்தீங்கனாலே, நீங்கள் அந்த சபையில் வந்து விக்கிரகத்தை வச்சு ஆராய்ச்சினாலும் கர்த்தர் அப்படி பார்த்துட்டு இருப்பார். அப்படி தானே? அதுதான் என்னுடைய அர்த்தம். கர்த்தர் உலாவுகிறார். என்னுடைய நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ நீங்கள் அங்கே என் நாமத்தினாலே கூடி நீங்கள் எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, அங்கே இருப்பார் இருக்க மாட்டாரா? நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே கூடி அந்த இடத்துல உண்மையாய் காணப்பட்டால் மட்டும்தான் நான் அங்கே இருப்பேன், நான் உங்களை கவனிப்பேன். அப்படியே சொல்லியிருக்கு. என் நாமத்தினாலே கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவருடைய நாமத்தினால் தான் கூடுகிறார்கள். அவர் சொல்கிறார், எங்கே நாமத்தினாலே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில். அப்போ அவருடைய நாமத்தை நீ பயன்படுத்தினா உன் பக்கத்துலேருந்து உன்னை பார்க்குறாருன்னு உனக்கு தெரியணுமா தெரியக்கூடாதா? அப்போ எவ்வளோ பயபக்தியாக உன்னுடைய ஜபம் காணப்படணும் உனக்கு புரியணுமா புரிய வேண்டாமா? அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. என் நாமத்தினால கூடினாலே நீ என்ன கேட்குறதெல்லாம் செய்வேன் அப்படி சொல்லலை. அங்கே நீங்கள் ஒருமனப்பட்டீர்களானால், நீங்கள் உண்மையாய் காணப்படுவீர்களானால், நீங்கள் கேட்கிறது உங்களுக்கு செய்யப்படும், நீங்கள் கட்டவிழ்க்கப்படும், நீங்கள் கட்டுகிறது கட்டப்படும், அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு அவர் சொல்லலையே. அப்போ அவருடைய நாமத்தை நீ பயன்படுத்துகிறாய் என்று சொன்னால் உன் அருகிலிருந்து உன்னை பார்க்கிறார். நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? உண்மையாக நடந்து கொள்ளணுமா இல்லையா? உன்னுடைய பேச்சு உண்மையாக இருக்கணுமா இல்லையா? உன்னுடைய ஆராதனை தொழுது கொள்ளுதல் அவரிடத்தில் தானே காணப்பட வேண்டும். சரி, ஓகே. அப்போ
7 குத்து விளக்குகளின் மத்தியிலே இருக்கிறவர் என்று சொன்னால் சபைகளின் மத்தியிலே, ஏன் என்று சொன்னால் சபைகள் இன்னும் நியாயம் தீர்க்கப்படவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாள் தான் தெரிய போகிறது உண்மையான மணவாட்டி இவள்தான், உண்மையான மனைவியாக எனக்காய் காத்து கொண்டிருந்தவள் இவள்தான் என்று சொல்லி ஒரு நாள் சொல்லுகிற நாள் உண்டு. ஆனால் அது வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லிக்கலாம், நானும் அவருடைய மனைவி, நானும் அவருடைய மணவாட்டி என்று சொல்லி எல்லா சபைகளும் என்ன பண்ணலாம், தங்களை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அவர் சொல்லணும் இதுதான் என்னுடைய மனைவி என்று சொல்லி அவர் சொல்லுகிறதான ஒரு நாள் உண்டு. அதுதான் அவர் உங்களை ரட்சிப்பார். நீர் ஏமாற்றி கொண்டு பார்த்தீங்கன்னா நீ மணவாட்டின் வேஷம் போட்டுட்டு இருந்தனா அவர் நீதியை சரி கட்டுவார், பதிலளிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. திரும்பவும் வருகிறேன். 7 குத்து விளக்குகள் மத்தியிலே உலாவுகிறார் என்று சொன்னால் 7 விதமான சபைகள், பிரிவினைகள் காணப்பட்டால் அவருடைய பேரை துணிகரமாக சொல்லிட்டு இருக்கல்ல. ஒன்று, அவருடைய பெயரை சொல்லி சம்பாதிப்பதற்கு, அவருடைய பெயரை சொல்லி பலன் அடைவதற்கு, அவருடைய பெயரை சொல்லி உண்மையாய் ஆராதிப்பதற்கு, வாட் எவர் இட் இஸ், அவருடைய பெயர் பயன்படுத்தப்படுகிறதா இல்லையா? அப்போ அவர் சொல்லுகிறார் அவைகளின் மத்தியிலே உலாவுகிறார். இது ஒன் ஆஃப் த டைட்டில்ஸ். அடுத்து, மனுஷகுமாரனுக்கு ஒப்பாக காணப்பட்டவர் அப்படி சொன்னால் மனுஷகுமாரன் என்று சொல்லி அர்த்தம். சரி, அடுத்தது மரணத்தை சந்தித்தவர் ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவர் என்கிறது அவருடைய டைட்டில். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவர். அப்போ அவர் மரணத்தை சந்தித்து உயிரோடு எழுந்திருக்கலைன்னா எப்படி இந்த திறவுகோள்களை உடையவர் என்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்த முடியும்? காரணம் என்ன? மரணத்துக்குரிய திறவுகோள் யார்கிட்ட போயிடுச்சு? மரணத்துக்குரிய திறவுகோள் ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமைக்குள்ள போன போது மரணத்துக்குரிய திறவுகோள் பிசாசுகிட்ட போயிடுச்சு, அப்படிதானே? அப்போ ஒரு மரணத்தை சந்தித்து அதிலிருந்து ஜெயமாக அவர் எழுந்திருக்கணும். மரணம் அவரை கட்டக்கூடாமல் அவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்கும் போது மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறபடினாலே அவர் இதை சொல்ல முடியும். என்னன்னா, பாதாளத்திற்கும் மரணத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராக. அப்போ தேவன் மனிதனாக வெளிப்படுவது ரட்சிப்பிற்கு எவ்வளவு அவசியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. இது சில டைட்டில்ஸ் தான். இன்னும் இதில் நிறைய டைட்டில்ஸ் காணப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய சிரஸ் எப்படி காணப்பட்டது, அவருடைய மயிர் எப்படி காணப்பட்டது, அவருடைய கண்கள் எப்படி காணப்பட்டது, எப்படி சூரியனை போல பிரகாசமாய் காணப்பட்டார், எப்படி அவருடைய பாதங்கள் எப்படி காணப்பட்டது, எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய டைட்டில்ஸ். அப்போ இத்தனை விதமான டைட்டில்ஸ், நிறைய கிறிஸ்தவர்கள் இதில் இருக்கிற நிறைய டைட்டில்ஸை ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இயேசுவானவரை தங்களுடைய பிதாவானவர் அப்படின்ற டைட்டிலை மாத்திரம் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் என்று சொன்னால், போதிக்கப்பட்டிருக்கிறது பிதாவாகிய தேவன் என்பவர் வேறொரு நபர் என்றும், குமாரனாக காணப்பட்ட இயேசுவானவர் வேறொருவர் என்றும் சிறு வயதிலிருந்தே போதிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அநேக கிறிஸ்தவர்களால் இந்த டைட்டிலை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைட்டிலாக நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா இயேசுவானவர் ஆவியாக இருக்கிறார், நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. இல்லை யாராவது டவுட் இருக்கா? கர்த்தரே ஆவியானவன் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே 2-3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன். ஆவியாக இருந்தால் தான் இருக்க முடியும். இப்படி எல்லாமே புரியுது. இதற்கு எந்த ஒரு டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் 99% தள்ளவே மாட்டாங்க. ஆனால் இயேசுவானவர் தான் எங்களுடைய பிதாவானவர் என்ற டைட்டிலை அக்செப்ட் பண்ணிக்க. திரும்பவும் நான் ஒரு கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன், உங்களுடைய சிந்தையை தூண்டும்படியாக இந்த கேள்வியை கேட்கிறேன். சபைக்கு பார்த்திங்கன்னா சில டைட்டில்ஸ் காணப்படுது இல்லை? சபைக்கும் டைட்டில்ஸ் காணப்படுதா இல்லையா? ஆமாவா இல்லையா? என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். மாளிகை, தோட்டம், தேவனுடைய தோட்டம், தேவனுடைய வீடு, கூடாரம், இப்படி நிறைய டைட்டில் காணப்படுதா இல்லையா? மாளிகை, ஜீவனுள்ள கற்களால் எழும்புகிறதான மாளிகை, மணவாட்டி, மனைவி, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தெரியுமா? மணவாட்டின்ற டைட்டில் ஏன் சொல்லப்படுது? நீ பரிசுத்தமாக கற்போடு கூட உன்னை, அதாவது ஒரே தெய்வத்தை வணங்குகிறவளாக நீ காணப்படணும், அதுதான் மணவாட்டி. மனைவினா என்ன அர்த்தம்? அவளும் தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் மனைவினா பிள்ளைகளை பெற்றெடுக்கிற. அப்போ சபைக்கு மணவாட்டின்னு ஒரு டைட்டில் காணப்படுது. நீங்கள் வெளிப்படுத்தல் 19-7 வருஷத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி அவருக்காக தன்னை ஆயத்தப்படுத்தினாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நிறைய ஜனங்க பார்த்திங்கன்னா இந்த தெய்வத்தை சபையின் மூலமாக தான் அறிந்து கொள்கிறார்கள். சபைக்கு அறிந்து கொள்கிறார்கள் என்று மாத்திரமல்ல, சபையில் இருக்கவங்க வெளியே போய் தானே சுவிசேஷத்தை சொல்கிறாங்க, அப்படி தானே? சபைக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையா? சுவிசேஷகர்களுக்கும் உண்டு இல்லை? இப்போ அவர்கள் சபையினால் தான் பார்த்திங்கன்னா வெளியில் போய் சுவிசேஷம், சத்திய வார்த்தை போகிறது. தேவனுடைய பிள்ளைகளாக அவர்கள் மாறுகிறார்கள்.
அப்போ இந்த மனைவி அப்படின்றதான அந்த டைட்டில் சபைக்கு காணப்படும் பொழுது என்ன ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சபைக்கு காணப்படுது. அதன் அடிப்படையில் சபைக்கு வந்து மனைவி அப்படின்றதான ஒரு டைட்டில் இருக்கு இல்லையா, அதனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ சபை அப்படின்னா உடனே டீச்சிங் அப்படின்ட்டுவீங்க, உள்ளே கொண்டு வந்து உபதேசிக்கணும், கீழ்ப்படிய வைக்கணும் அப்படின்றதான காரியங்கள் சொல்லி. இப்போ மனைவி அப்படின்னும் போது மனைவிக்கு என்னதான ஒரு ரோல் வந்து காணப்படுது. அடிப்படையாக மிகப்பெரியதான ஒரு ரோல் என்னன்னா, அந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கால அதனுடைய அப்பா யாருன்னு சொல்கிறது யாருடைய கடமை? நான் வந்து இவருக்கு தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டியதான கடமை, இதுதான் உன் அப்பா அப்படின்னு காமிக்க வேண்டிய கடமை மனைவிக்கு காணப்படுது. அப்போ சபைக்கு மனைவி என்கிற டைட்டில் காணப்படும் போது என்ன கடமை காணப்படுது? உன்னுடைய பிதா யாரு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதான கடமை. உன்னுடைய தெய்வம் யாரு, யாருக்கு நான் உன்னை பெற்றெடுத்திருக்கிறேன், யாரை சொல்லி நான் உன்னை இங்கே அழைத்து இருக்கிறேன் அப்படின்ற காரியம் வேணுமா இல்லையா? அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தேவன் வந்து பார்த்தீங்கன்னா வரார் ஒரு நாள், பிதாவை யாருன்னே நம்ம சொல்லி கொடுக்கல, இயேசு கிறிஸ்துவ யாருன்னு சொல்லி கொடுத்துருவோம். குமாரனா மனுஷனாக காணப்பட்டார், உனக்காக ரத்தம் சிந்தினார், உன்னை ரட்சித்த தெய்வம் இவர் இல்லைன்னா ரட்சிப்பு எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. இதில் இருக்க டைட்டில்ஸ் எல்லாம் ஆவியாக இருக்கிறவர், பட்சபாதம் இல்லாதவர், நியாயத்தில் இருக்கிறவர், தொழுது கொள்ளப்பட தக்கவர், ஆண்டவர், கர்த்தர், இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர், எல்லாமே சொல்லியிருப்பீங்க இத்தனை டைட்டிலும். ஆனால் பிதாவானவர்ன்றதான டைட்டிலை சொல்லி கொடுக்குற கடமை யாருக்கு காணப்படுது? மனைவி என்கிறதான சபைக்கு அது காணப்படுது. அது வர சொல்லியே கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க அவர் வரும்பொழுது, ஆஹா இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு, எங்களுடைய ரட்சகர் வந்துட்டார், எங்கள் நாயகர் வந்துட்டார், இப்போ கொண்டு போய் எங்கள் அப்பாவை காமிக்க போகிறாரு. அப்போ என்னதான் ஜனம் நினைப்பாங்க பிள்ளைங்க அவருடைய வருகையின் போது, இவரை நாம் எதிர்பார்த்து காத்திருந்தோம், நல்லது. பிலிப்பு கேட்ட மாதிரி கேட்பாங்க, எங்களுடைய பிதாவை எப்போ எங்களுக்கு காண்பிக்க போகிறீங்க? அப்போ அப்பாவை தெரியாத பிள்ளைகளாக சபைக்குள்ளே வாழக்கூடாது, தெய்வத்தை அறியாதவர்களாக வாழக்கூடாது. அதே மாதிரி வருகிறதான அப்பா என்ன சொல்லக்கூடாது? நீ என் பிள்ளையே இல்லை என்றும் உன்னை நான் அறியேன் என்றும் வருகிற தகப்பன் சொல்லக்கூடாது. யார்கிட்ட தான் கேட்பாரு? மனைவி கிட்ட தான் கேட்பாரு. நீ என்ன சொல்லி கொடுத்த? அப்போ அந்த மனைவியும் சரி கிடையாது, அது மனைவியும் கிடையாது. அந்த மனைவி பெற்றெடுத்ததான பிள்ளைகளும் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளும் கிடையாது. அப்போ என்ன டைட்டிலில் தான் பிரச்சனை பண்ணுறான் பிசாசு அப்படின்னு சொன்னால், இயேசுவானவரை நீ என்ன வேணா சொல்லிக்கோ, அவர் என்னன்னு மட்டும் சொல்லாத, பிதான்னு மட்டும் சொல்லாத, ஏன்னா இயேசுக்கே அப்பா ஒருத்தர் இருக்காரு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுக்குற காரியம் காணப்படுது. அப்போ நல்லா கவனிங்க, சிந்தையை தூண்டினேன்னா சபையினுடைய கடமை தகப்பன் யார் என்பதை சொல்லி கொடுக்கணும். அவருடைய ரட்சகர் மாத்திரம் கிடையாது, ரட்சிக்க வந்தவர் யார் என்று சொல்லி கொடுக்க வேண்டும். சரி, இவ்வளவு காரண பெயர்கள் தேவனுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த தேவன் மனிதனை ரட்சிக்க மனு உருவில் வந்தபோது வந்தவர் இன்னார் என்று அறிந்து விசுவாசித்து ரட்சிப்படைய மனிதனுக்கு கட்டளையாக, ஆலோசனையாகலாம் கிடையாது, கட்டளையாக சொல்லப்பட்ட அந்த தேவனுடைய ஒரே பெயர் இயேசு கிறிஸ்து என்பதே. ரட்சிக்கப்படுறதற்கு நமக்கு யாரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடப்பட்டதான ஒரே பேர் பிதான்னு நான் சொல்லி தப்பிச்சிருவேன், ஆவியானவரே என்று சொல்லி நான் தப்பிச்சிருவேன், மனுஷகுமாரனே தேவனுடைய குமாரனே என்று சொல்லி பாடி நான் தப்பிச்சிருவேன். அவரை கொஞ்ச நாள் மயங்கிடுவார், பிள்ளையா பிறந்திருக்காரு, அவரை கொஞ்ச நாள் மயங்கிடுவேன். நடக்கவே நடக்காது. என்னென்னா இவ்வளவு காரண பெயர்கள் அவருக்கு காணப்பட்டாலும், அவருக்கு இவ்வளவு காரண பெயர்கள் காணப்பட்டாலும் இயேசு கிறிஸ்து என்கிறதான பெயர் தான் மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஒரே நாமம். ஆகையால் இயேசு என்கிற அவருடைய பிரத்யேக நாமத்தை யாரு? பரலோகத்திலே வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவனுடைய பிரத்யேக நாமத்தை ஒருவன் தள்ளியோ அலட்சியம் செய்தோ இரண்டாம் பட்சமாக எண்ணியோ, அதாவது ரெண்டாவது நபர் என்று சொல்லியோ, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ரொம்ப பெரியவர், இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் காணப்படுறாங்கல்ல, அப்படி சொல்லியோ, அல்லது தேவனுடைய காரண பெயர்களில் ஏதாவது ஒன்றை, நிறைய பார்த்தோம்ல, பார்த்த ஒரு 5-6 வசனங்களுக்குள்ளே இத்தனை காரண பெயர்கள் காணப்படுது. காரண பெயர்கள் ஏதாவது ஒன்றை சொல்லியோ தேவனை
விசுவாசிக்கிறேன் என்று ஒரு மனிதன் எவ்வளவுதான் வைராக்கியம் பாராட்டினாலும் அந்த மனிதன் ரட்சிப்படைய முடியாது என்பது மட்டுமல்ல, அப்படி செய்கிறவன் ஒரு மாயக்காரன் என்பது நிச்சயம். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். யூதர்களுடைய வைராக்கியத்தை குறித்து நம்ம வெளியில் ஹிஸ்ட்ரிலாம் பார்க்கணும்னா வேதத்தில் நம்ம அவருடைய வைராக்கியத்தை குறித்து அறிந்திருக்கிறோம். அவர்கள் எத்தனை தேவனை வழிபடுறாங்க? ஒரே தேவன் உண்டு தான் அவர்கள். இப்போ நம்ம இந்த சொன்னதான இந்த டைட்டில் எல்லாம் தேவனுக்குரிய டைட்டில்னு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவர்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்காரு. அவர்களுடைய வேதம் நம்முடைய வேதமாக இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவருடைய வேதம் என்று சொல்லுகிறோம். அப்படி இருக்கும்பொழுது அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா, காத்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிறீர்களா? ரட்சிக்கப்பட்டார்களா இல்லையா? ஏன் சொல்றீங்க ரட்சிக்கப்படலைன்னு? அவர்களுடைய தேவன் அவர்கள் மத்தியிலே வெளிப்பட்ட போது அவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதபடினாலே தைரியமாக இன்னைக்கு நீங்கள் சாட்சி சொல்கிறீங்க அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படலை. என்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் தங்களுடைய தேவன் வந்தார் என்று சொல்லி அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ அன்னைக்கு ரட்சிப்பு அவர்களுக்கு துவங்குகிறது என்று உங்களால் சொல்ல முடியுது இல்லையா? அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். எவ்வளோ வைராக்கியம் பாராட்டினாலும் எங்களுடைய தேவன், எங்களுடைய பிதா, எங்களுடைய யெகோவா, எங்களுடைய ஏலோகிம், நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை நீ தள்ளிட்டு நீ எப்படி தான் தேவனை அழைத்தாலும் விழித்தாலும் அது பார்த்திங்கன்னா பிரயோஜனம் கிடையாது. ஏனென்று சொன்னால் கட்டளையிடப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு கிறிஸ்து. அவருடைய நாமத்தை இவ்வண்ணமாக நீ அறிய வேண்டும் என்பதற்காக தான் வந்தவர் இன்னார் என்று அறிந்து விசுவாசிக்க வேண்டும், அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் 4:12 வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், உங்களுக்கு தெரியும், யூதர்களுக்கும் தெரியும், நிறைய பேர் ஒன் காட் தான் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், தேவன் ஒருவரால் தான் ரட்சிப்பு உண்டு அப்படின்னு தெரியுமா தெரியாதா? தேவன் ஒருவரால் தான் ரட்சிப்பு, அவர் ஒருவர் தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டு போவார் அப்படின்ட்டு நமக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு ஒரே தேவன் என்று சொல்லுகிறவர்களுக்கு தெரியும். ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க நல்லா. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு. தேவன் ஒருவரால் தான் ரட்சிப்பு, வேறொருவராலும் இல்லை, அது தெரியும். ஆனால் அதோடு முடியல. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய, அதாவது அந்த தேவனுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். அதற்கு மேலே நீங்கள் போய் வாசிக்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறொரு நாமத்தினாலும், உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுனால தான் இயேசுவானவர் பிதா ஒருவரை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னதும் அவர்களுக்கு தெரியும். பேதுரு அதை புரிந்து கொண்டு நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறீர்கள் என்று எழுதினதும் தெரியும். பவுல் பார்த்தீங்கன்னா எழுதுகிறாரு, எங்கும் சபைகளுக்குள்ளே நமக்கு ஆண்டவராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லும் போதும் அவர்களுக்கு தெரியும் பிதாவை தான் தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்று சொன்னால் பிதாவினுடைய நாமம், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு பிதா என்கிற நாமம் கொடுக்கப்படலை. ஏனென்று சொன்னால் பிதா என்கிற நாமம் அவர் என்னை உண்டாக்கினார் என்பதற்காக நான் சொல்லுகிறதான வார்த்தை. அப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நாமம் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன அப்படின்னா இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அர்த்தம் என்னன்னா, என்னுடைய பரலோக பிதா என்னை ரட்சிக்க மனிதனாக வெளிப்பட்ட போது அவர் இன்னார் என்று நான் அறிந்து அவர் மேலே விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பதற்காக தான் அது கட்டளையாக சொல்லப்பட்டது. வேறு எந்த நாமத்தை சொல்லி நீ என்ன பண்ண முடியாது, நீ தப்பிக்கவே முடியாது என்பதற்காக சொல்லப்பட்டது. விசுவாசிப்போம். இதோ உங்கள் தேவன், இதோ அவர் நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கும் வருவார், வந்து உங்களை ரட்சிப்பார். இப்போ எவ்வளோ பெரிதான ஸ்லாக்கியம் பாருங்கள். அவருடைய பிள்ளைகள் என்று வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள் கூட அவருடைய முதல் வருகையை இன்னும் விசுவாசியாது இருக்கும் பொழுது நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டு பரலோகத்தில் வீற்றிருக்கிறதான தேவன் நமக்காக மனிதனாக வெளிப்பட்டார். வெளிப்பட்டது மாத்திரமல்ல, நமக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்துவிட்டு, நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டு, டீச்சிங்கை கொடுத்துட்டு, நம்முடைய காதை திறந்து, நம்முடைய இருதயத்தை திறந்து அவர் இதெல்லாம் சொல்லிட்டு எனக்காய் காத்துரு, பரிசுத்தமாய் நீ காத்துரு, நான் வந்து உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லிவிட்டு போனார். ஆனபடினாலே அவர் வந்தபொழுது, அவரை ஏற்றுக்கொண்ட போது காணப்பட்டதான பரிசுத்தம் பயபக்தியை பார்க்கிறோம். அவர் நம் அருகிலே மனிதனாக இல்லாத போது அதிக பயத்தோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அர்த்தம் என்னென்னா, அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும்.
அந்த கிருபை நமக்கு பலனளிக்க வேண்டும். அந்த இரக்கம் நமக்கு ரட்சிப்பாக முடிய வேண்டும். நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார், வராமல் இருக்கிறாரு, நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாருன்னா அது நம்முடைய ரட்சிப்பு என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் நம்ம கடத்த வேண்டும், நம்பிக்கையோடு கூட காணப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாள், இந்த செய்தி நமக்கு முன்பாக கடந்து வருகிறது. அப்படி எழுந்து நிற்போமா? ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் அன்பாய் நேசிக்கிறதான எங்கள் பரிசுத்த பிதாவை, இந்த அருமையான வேலைக்காகவும் நாளுக்காகவும் நீர் மனிதனாக இந்த பூமியிலே எங்களை ரட்சிக்கிறதற்கு வெளிப்பட்டதான அந்த உம்முடைய செய்கையையும் அதிசயமான காரியத்தையும், அதற்கு பின்பு நீர் எங்களுக்காக உண்மையே தந்து என்ன நோக்கத்துக்காக வந்தீரோ அந்த நோக்கத்தை நீர் நிறைவேற்றினதற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆனால் எல்லாம் முடிந்து விடவில்லை. உம்மை ரட்சித்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு உமக்காய் காத்திருக்கிறதான பிள்ளைகளுக்காகவும், இன்னும் உம்முடைய வார்த்தைகளை அலட்சியம் பண்ணி ஆண்டவரே உம்மை இரண்டாம் பட்சமாக வைத்து உம்முடைய நாமத்தை கர்த்தாவே அற்பமாக எண்ணி இந்த நாளிலும் கிறிஸ்தவர்கள் என்கிறதான போர்வையிலே சபைக்குள்ளே ஆண்டவரே நான் ஐக்கியப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவர் தீர்க்க தரிசனமான சொன்ன வார்த்தை இந்த மாதத்திலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் பதிலளிக்கவும் வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லப்பட்டதான வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் வாசிக்கும்போது தியானிக்கும்போது நீர் அருகிலே இருக்கும்போது மாத்திரமல்ல, சமீபமாய் இருக்கும்போது மாத்திரமல்ல, நீ மனிதனாக காணப்பட்ட போது மாத்திரமல்ல, நீர் ஆண்டவரே எங்களுடைய சமீபமாய் நீர் மனிதனாய் இல்லைனாலும் ஆவியாய் எங்களோடு இருக்கிறீர், எங்களுக்குள்ளே இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே உலாவுகிறீர். உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் தேவனாக ஒரு நாள் ஆண்டவரே நீர் வெளிப்படுவீர் என்றதை உணர்ந்து ஆண்டவரே நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இன்னும் இந்த சத்தியம் தெளிவாக புரியவில்லை என்று சொன்னால் புரிந்து கொள்வதற்கு தங்களை தாழ்த்தி வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே கேள்விகளை எழுப்பவும் புரிந்து கொள்ளவும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. மிக தெளிவாய் உம்முடைய வார்த்தை பிதாவாகிய தேவன் ஒருவரை தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அதே வேளையில் நியாயம் தீர்க்கிறவரை நாம் பிதாவாக தொழுது கொள்ள வேண்டும், பிதாவாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுகிற வார்த்தையின் புரிதலை கர்த்தாவே இந்த நாள் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே வருகிறவரும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான நீர் பிதாவாக பரலோகத்திலே வீற்றிருக்கிற எங்கள் தேவனே என்று சொல்லி உணர்ந்தவர்களாக மகாதேவனாக ஒரு நாள் நீர் வெளிப்பட போகிறீர் சொன்ன வண்ணமே நீர் வந்து எங்களை ரட்சிப்பீர் என்கிறதான உணர்வோடு காணப்பட கிருபை செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் இந்த தேவனுடைய அன்பும் இந்த தேவனுடைய பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் இன்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.